பேசி உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ இறைவன் ஏன் கல்லாக இருக்கிறாருன்னு எங்கள் அப்பன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அப்பா பதில் சொல்கிறாரு, கேளுங்க. இப்போ நம்ம அமைதியாக ஒரு நிலையில் ஒரு ஆலயம் போனாலும் அமைதியாக ஒரு நிலையில் கும்பிட்றோம். ஒரே நிலையில் இருந்தால் தான் இறைவன். ஒரே நிலை எதுவுமே நீ ஒரே நிலையில் இருந்தீங்கன்னா சாதனையாளர், ஒரே நிலையில் இருந்தீங்கன்னா ஆன்மீகவாதி, அந்தமாரி ஒரே நிலையில் இருந்தால் ஒரே கட்சியில் இருந்ததுன்னா நீ அரசியல்வாதி. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா அதாவே ஆயிடுறேன். இப்போ இது ஒரு தொழிலதிர்வு ஒரே தொழிலை பண்ணியிருந்தாலும் அவர் தொழிலதிர்வு. அந்த மாதிரி ஒரே நிலையில் இருந்து அவங்க எவ்வளோதான் திட்டுவாங்க, நம்மளை திட்டி அசுத்தப்படுத்துவாங்க. அப்போ படுத்தும் போது அதெல்லாம் தாங்கணும், கல் மாதிரி தாங்கணும். எல்லாரும் திட்டுவாங்க, அசுத்தப்படுத்துவாங்க. போய் என்னை கூட தான் எவ்வளோ பேர் என்னை பைத்தியம் கூட சொல்லியிருக்காங்க, பைத்தியம் லூசு என்னன்னோ சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கூட நான் தாங்கிக்கின்னு இந்த ஆன்மீகத்தை நான் கொண்டு வரேன்னா எனக்கு எப்படி கொண்டு வரேன்னு எனக்கே தெரியல. அதுதான் சொல்ல முடியும். எனக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க, என்னென்னோ பண்ணியிருக்கிறாங்க எனக்கு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிருக்கும்போது ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி இதெல்லாம் துன்பப்படுவாங்க. இப்போ பிளான் பண்ணி ஆன்மீகவாதி வர்றவங்க வேறு, அதுவும் சொல்லிடுறேன். பிளான் பண்ணி ஆன்மீகவாதி இப்படி வரணும் கோடு போடுவாங்க. அவங்க அலங்கார பொருளாக இருப்பாங்க ஆன்மீகவாதி. அவங்கக்கிட்ட போகவே கூடாது. அவங்கக்கிட்ட போகிறது நல்ல பாம்புக்கிட்ட போகிறது கதம், நல்ல பாம்புக்கிட்ட போகிறதுக்கு கதம். இதுவே நீங்கள் குடிச்சிட்டு உங்களையே குத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அலங்கார இதுக்கு ஆன்மீகவாதிக்கிட்ட போகக்கூடாது. இறைவன் ஆலயத்தில் போகலாம், இறைவன் ஆலயத்தில் போகலாம், சித்தர் ஆலயத்தில் போகலாம். இதுதான் சொல்கிறது. நம்மளை ஒரு பாறாங்கல் வச்சிங்கன்னு சாதனையாளராக ஆகிறதுக்கு ஒரு குழந்தைங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளை ஸ்டெடியாக ஒரே நிலையில் இருக்கணும், ஒரே சிந்தனையில். நம்ம ஒரு கலெக்டராக போகிறோன்னா நம்ம கலெக்டராக போகிறோன்னா அந்த கலெக்டர் ஆகிடுவாங்க. ஒரு நீச்சல் வீராங்கனி ஆகணுன்னா நீச்சல் வீராங்கனி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரே நிலையில் இருக்கிறவங்க தான் இறைவனை அடையிறதுக்கு சமம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாதனையாளர். அதெல்லாம் நான் சொன்னேன். இதுவை பார்க்கும்போது, குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் பண்ணியிருக்காங்க சாதனை. அவங்களுக்குள்ளெல்லாம் நான் இறைவனை பார்க்குறேன். இந்த மாதிரி கையேந்தி பிச்சை எடுத்து ஒருத்தவங்களை ஏமாற்றி ஆன்மீகம் வச்சுக்கின்னு பிழைக்கிறவங்கள நான் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்க காசை வாங்கிறதுக்கோசம் ஒரு பிளானிங் பண்ணி இறைவனோடு போகிறது. இது எவ்வளோ துன்பம். ஒரு குழந்தை ஒரு சாதனையாளர் ஆகும்னா எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அதெல்லாம் நான் உணர்றாது. அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகிட்ட இறைவன் அதை எப்படியோ சாதனையாளராக எல்லாரையும் மிஞ்சி சாதனையாளராக ஆயிடணுன்னு தள்ளி விட்டுருவார். லாஸ்ட்டில் மேலேயே தள்ளி விட்டுருவார். யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கோ இது பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த நிலையிலே இருக்கிறாங்கன்னா அவங்கள மேலே ஏற்றாத விடவே மாட்டார் இறைவன். இவங்க மேலே ஏறுவாங்க. அதான் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். மேலே ஏறுவாங்க, சறுக்கு மரம் மாதிரி சருன்னு கீழே இறங்கிடுவாங்க. ஏறுவாங்க எப்படியோ காசு பணத்தை போட்டு ஏறிடுவாங்க. ஆனால் கீழே இறங்கிடுவாங்க. இது ஏறினது இறங்க முடியாது. இறைவனை ஏற்றந்த என்றைக்குமே யாராலையும் இறக்க முடியாது. இறைவனை ஏற்றி விட்டுருக்காரு அதை. இது சறுக்கு மரம் மட்டும் பணம் விதை போட்டு இறச்சி ஏறிடுறாங்க. அது என்னைக்காதாலும் சறுக்கு மரம் மாதிரி கீழே வந்துடும். இது படிக்கட்டு ஒரு படியாக துன்பத்தை பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு எல்லாருக்கிட்டே அப்போ இறைவன்கிட்ட போய் அடைஞ்சிட்டாங்க. இது அப்படி கிடையாது. அதுதான் நம்ம நல்லதை செய்ய மாட்டோம். நல்லதை மனசில் விதைங்க. குழந்தைங்கள்லேருந்தே உள்ளே போய் தெய்வ ஆலயத்தை வீட்டுக்குள்ளேயே இருக்குது. நம்மளுக்கு தாத்தா பாட்டி இதை செஞ்சாங்கம்மா, தாத்தா பாட்டி அதை செஞ்சாங்கம்மான்னு நல்லது உபதேசம் பண்ணுங்க. தாத்தா பாட்டியை அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க தான் தெய்வங்களே. தாத்தா பாட்டி தான் தெய்வம். இப்போ நீங்களும் நாளைக்கு தாத்தா பாட்டி ஆவீங்க. இன்றைக்கி அவங்க தாத்தா பாட்டியாக இருந்தாங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஆவீங்க. அப்போ தாத்தா பாட்டி தான் தெய்வங்க. அப்போ அவங்க தெய்வங்க நேற்று இவ்வளோ சேர்த்து அவங்க வயிற்று வாயை கட்டி உங்களுக்கு சேர்த்து வச்சு உங்களை பணக்கார ஆக்கி இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்மீகவாதிக்கிட்ட கொடுப்பீங்க. இதெல்லாம் தேவையானது இல்லை. அவங்க 1 ரூபா கூட கணக்கு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் 1 ரூபா கூட கணக்கு பார்த்து அதை சேமித்து எடுத்து உங்களுக்கு என் பிள்ளைங்க பணக்காராக இருக்கணும், 4 பேர் மேலே கௌரவமாக இருக்கணும்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஆன்மீகவாதிக்கிட்டையும் இதுக்கு செலவு பண்ணுவீங்க.
அது வந்து நீங்கள் செய்கிற தப்பு. அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பேர் சாப்பிடவே மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக நான் கூட எத்தனையோ வாட்டி திட்டிருக்கிறேன் அவங்கள. இந்த மாதிரி சாப்பிடாத, வயிற்றுக்கு சாப்பிடாத எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னுவேன் நான். என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்மா, நம்ம வந்து எப்படி இருந்தான்னு நம்மன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது தெய்வத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு. இதெல்லாம் வந்து வலி இது, இதெல்லாம் பயங்கரமான வலி அது. அதனால் தாத்தா பாட்டி குடும்பமும் அமைப்பில் இருந்தீங்கன்னா இறைவனை நீங்கள் காணலாம். ஒரே நிலையாக இருங்க. அவங்க ஆன்மீகவாதிகிட்ட போகாதீங்க. இறைவனாலேயும் சித்தராலையும். அன்பே சிவம்.